தன்னுடைய 18வது வயதிலிருந்து இன்று வரை, அவர் இறக்கும் வரை மக்களுக்காகவே, மக்களை பற்றியே சிந்தித்து, மக்களுக்காகவே உழைத்து, மக்களுக்காகவே போராடி மறைந்திருக்கிறார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை நான் முதல்ல பார்த்தது அப்பெல்லாம் நான் சும்மா சின்ன சின்ன வேடங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊருக்கு அவுட்டோர் போயிருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி தோழர்கள்லாம் போகும்போது நான் கேட்டேன், இங்க யாரு, என்ன இங்க இவ்வளோ இதுவா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஐயா இருக்காங்க அப்படின்னு ஒன்னு நான் போனேன். நேரா ரூமுக்கு போனேன். அங்க தடுக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ யாரு நீங்க, என்ன ஏது, யாரும் தடுக்கல கொள்ளல, போங்க உள்ள போங்க ஐயா பாருங்க அப்படின்னு. நாங்க போனாக்க ஐயா எளிமையின் அப்படி ஒரு உருவம். அவங்க பார்த்த உடனே வாங்க அப்படின்னாங்க. இருக்கும், அது ஒரு 20-22 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப ஐயாவை பார்த்துட்டு நான் இந்த மாதிரியா, என் பேரு பாஸ்கர், நான் சின்ன சின்ன வேஷம் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா அப்படின்னா நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு வேஷ்டி, ஒரு அந்த தச்சு போட்ட ஒரு பனியன், அதுதான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவும் அப்படித்தான் போடுவாங்க. நான் உடனே எங்க அப்பாவோட பேர் சொல்லி, நான் முத்துப்பேட்டை RMS ஐயாவோட பையன் ஐயா அப்படின்னு. அப்படியா, அப்பா எனக்கு நல்லா தெரியும், நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னா. ஒரு துளியும் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு ஒரு சிறிதளவும் அந்த எண்ணமோ, அந்த சிந்தையோ, அந்த கர்வமோ இல்லாமல் அவ்வளவு சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் பொழுது அவங்கள அவங்க பார்த்தேன். அப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து வந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன்ல ஐயாவை பார்க்கும் பொழுது போயிட்டு, ஐயா வணக்கம் ஐயா, வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ஐயா அப்படின்னா. நான் அப்படியே நின்ன பக்கத்துல கையை பிடிச்சி உட்கார வச்சு என் கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்துங்க அப்படின்னா. அவ்வளவு ஒரு எளிமை. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து மக்களுக்காக போராடி கொண்டிருந்த அந்த போராட்ட முறைக்கும் மாற்று கட்சியினர் கூட அவரை பற்றி எந்த விதமான ஒரு தவறான ஒரு இதுவும் கருத்தும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்துவிட்டு ஐயா அவர்கள் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. ஐயா மாதிரி உள்ளவர்கள்லாம் 1000 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருடைய மனதில் இருந்தாலும் இயற்கை அதுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஐயா அவர்கள் மக்களுக்காக போராடி இன்னைக்கு சரித்திரமாயிருக்காங்க. இந்த மாதிரி தலைவர்கள் வரணும், மக்களுக்காக போராடணும். பொது வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு ஆசானாகவும் வாழ்ந்து, அர்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்திருக்கிறார், அமரராகி இருக்கிறார். அவருக்கு நம் எல்லோருடைய சார்பாக என்னுடைய செவ்வணக்கம்.